இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் சொர்க்கம் அப்படி நீங்கள் நினைக்கணும். எல்லாருக்கும் சொர்க்கம் கிடையாது. இந்த உலகம் எல்லாருக்கும், இந்த உலகம் மோசமானது, நரகம். கடவுள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒன்றா செஞ்சு வச்சுக்கிறான், தனித்தனியாக செய்யலை. அது பார்க்குறவங்களுக்கெல்லாம் புரியாது. வாழ்றவனுக்கு மட்டும்தான். ஒரு 2 பேர் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டு இருப்பான். ஒருத்தன் சொர்க்கத்துலேயும் ஒருத்தன் நரகத்துலேயும் இருப்பான். 2 இட்லி வடை சாம்பார் சாப்பிட்றான் 2 பேர். எவ்வளோ? 2 இட்லி 1 வடை சாம்பார் சாப்பிட்றான் 2 பேருமே. ஒருத்தன் நரகத்தில் சாப்பிட்றான், இன்னொருத்தன் சொர்க்கத்தில் சாப்பிட்றான். எப்படி? விஷயம் இட்லி வடை கிடையாது, ருசிச்சு சாப்பிட்றது. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ என்ன, வடையை கொஞ்சம் புட்டு இட்லி கொஞ்சம் புட்டு தொட்டு சாப்பிடு, அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னால், நீ என்ன பண்ணுற? ஓடி போய் இட்லி கொஞ்சம் சாம்பாரில் ஊற வச்சு வடையை போட்டு சாப்பிட்னா நீ இப்போ சொர்க்கத்தில் இல்லை நரகத்தில் இருக்கிறியா? எப்போ இன்னொருத்தன் பேச்சை கேட்டியோ அன்றைக்கே நீ என்ன ஆகிட்ட. அது எவ்வளோ பெரிய உண்மையாக இருந்தாலும் சரி, வடை சாப்பிடுவா இட்லி சாப்பிடுவா சாம்பார் சாப்பிடுவானே தோணக்கூடாது. உனக்கு அறிவே இருக்கக்கூடாது. இட்லியை பார்த்தா, சட்னியை பார்த்தா, சாம்பாரை பார்த்தா, வடையை பார்த்தா, உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டுக்கிற, சொர்க்கத்தில் இருக்கிற. இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? இங்கே நான் கேள்விக்கு பதில் சொல்லும்போது எங்கே போகிற நீ? உனக்கு நரகம் தேர்ந்தெடுத்துற மனுஷன் உனக்கு என்ன தான் தோணும்? ஐயா முதல்ல இட்லி தொட்டு சாப்பிட சொல்ல போகிறாரு, இல்லை வடையை தொட்டு. நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எதில்? இந்த இட்லி வடை சட்னி உள்ளே போகணும். எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படின்னா பண்ணேன் நான் அதை சாப்பிட்ணும். ஒரு முறை இட்லி தொட்ட, ஒரு முறை வடையை தொட்ட, ஒரு முறை சட்னியை தொட்ட, ஒரு முறை சாம்பாரை தொட்ட, அப்படி தானே ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாம்பார், ஆல்மா காரக்குழம்பு, அப்புறமா ரசம், ஆல்மா தயிர் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு தயிரா, இதெல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் திச்சு போட்டு பாயசத்தை ஊற்றிட்டு வடையை தொட்டு சாப்பிட்றதுக்காக வடையை பிரேக் பண்ணி வச்சுக்கிட்டா, வடையை வச்சுனே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வடை சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டு வாங்கிட்டான்னா என்ன ஆகுறது? 2 இட்லி வடை சாப்பிட்ற ஒருத்தன் சொர்க்கத்துலேயே ஒருத்தன் நரகத்துலேங்கிற மாதிரி தான் கடவுள்னா பண்ணிது இந்த பூமியை செஞ்சு வச்சுருது. அப்போ சொர்க்க நரகம்லாம் இங்கே தான். அப்போ ஜாதி ஏன் இருக்குது அவனுக்கு?